ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டின் ஆழமான அரசியலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திருமாவளவன் அவர்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ திருமாவளவன் அவர்களுக்கு வந்து திமுகவில் கூட்டணி வைக்க 10 தொகுதி கேட்டிருந்ததை நம்ம ஒரு சில வீடியோவில் பேசியிருந்தோம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 8 தொகுதின்ற மாதிரி தான் திமுகவில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே அவருக்கு போதுமானதா அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து கூறியிருந்தாங்க. பட் இதெல்லாம் இருந்தாலும் அந்த 8 தொகுதி அவங்க இரட்டை எண்ணில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் 8ன்ற போது அவங்களுக்கு ஒரு சில தொகுதி குறைவாக தான் வந்திருக்கு. பாமகவை விட இவங்களுக்கு வந்து குறைவாக தான் இருக்கு. ஆல்ரெடி ஒரு கருத்து போயிட்டு இருந்தது. ஸோ பாமகவை விட எங்களை விட நீங்கள் பெரிய கட்சியா அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்து போயிட்டு இருந்தாலும், திருமாவளவன் அவர்கள் வந்து எங்களுக்கு 8 தொகுதி போதுமானது, திமுக அரசுல வந்து எங்களுக்கு அதுவே அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானமான நிலையில போயிருந்தாங்க. ஸோ திருமாவளவனுடைய கட்சிக்காரங்களும் சரி, மக்களும் சரி, அதற்கு சப்போர்ட்டா பண்ணுவோம்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம உதயநிதி அவர்கள் வந்து சேப்பாக்கம் தொகுதியில மீண்டும் நிற்பாரா அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின். சேப்பாக்கம் தொகுதியில வந்து உதயநிதி வந்து நிற்க மாட்டாரு, திருவாரூர் தொகுதி வந்து கேட்டதா ஒரு ஒரு சில கருத்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில கருத்து போயிட்டு இருந்தாலும், ஒரு சேப்பாக்கம் மக்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ கமெண்ட் பண்ணுங்க. உதயநிதி அவர்கள் வந்து சேப்பாக்கம் தொகுதியில நின்னாங்கன்னா மீண்டும் வெற்றி பெறுவாங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தொகுதி மாறுபாடு. தொகுதி மாறுபாடுனா என்னன்னா, இப்போ திமுக அரசு வந்து இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சில கேண்டிடேட்டை வந்து மாற்றம் செஞ்சிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நார்மலா சொல்லணும்னா ஒரு பூந்தமல்லி தொகுதி இருக்குன்னா, பட் அந்த பூந்தமல்லியில ஆல்ரெடி ஒரு கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா மீண்டும் அவரை இந்த பூந்தமல்லி தொகுதியில அவரை நிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் தொகுதி மாறுபாடா நம்ம சொல்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காரு. ஏன் மீண்டும் அவரை வச்சு நிக்க வச்சோம்னா நம்ம ஜெயிக்க மாட்டோமா? அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி இருக்கும். ஆனா அவங்க வந்து நல்லது பண்ணியிருந்தா தான் அந்த தொகுதியில வந்து வெற்றி பெறுவாங்க. ஒரு இத்தனை வருஷம் ஆட்சி காலத்துல அந்த தொகுதிக்கு வந்து அவர் நல்லது பண்ணலன்னா, அவர் வந்து மீண்டும் வெற்றி பெற மாட்டாங்கன்றது மக்களுக்கே தெரியும். அவர் என்ன பண்ணிட்டாரு? ஸோ அப்படின்றது ஒரு கருத்து இருக்கும். பட் அத தவிர இந்த வேற ஒருத்தவங்கள நம்ம நிக்க வச்சோம்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஸோ இவரே வந்து ஒண்ணும் பண்ணல நம்ம தொகுதிக்கு. ஸோ வேற புது கேண்டிடேட் வந்திருக்காங்க. அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம தாவேகா விஜய். ஒரு சில நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேகால வந்து மாற்றம் கொண்டு வருவாங்க. நம்ம புதிய மாற்றம் என்னன்னா, ஒரு சில வீடியோவே நெறைய பப்ளிக் ரிவ்யூவே கேட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து தாவேகா வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா, ஒரு மாற்றம் வரும். இத்தனை ஆண்டு காலமா 70 வருஷத்துக்கு மேல திமுக, அதிமுக இந்த மாரி கட்சி தான் ஆண்டுட்டு இருந்தாங்க மாத்தி மாத்தி. ஒரு மாற்றமும் வரல. ஸோ புதுசா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்போம். அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்றது ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நானும் சொல்ல வரேன். இங்க அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் யூஸ் பண்றாங்க. ஸோ புதுசா இத்தனை 4 வருஷம், 5 வருஷம் ஆண்டுறதுல இவங்க இந்த தொகுதிக்கு இவங்க நல்லது பண்ணலன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து வேற கேண்டிடேட்டை நிக்க வச்சா ஒரு வேளை வெற்றி பெறுவாங்க அப்படின்றது ஒரு கருத்துக்காக தொகுதி மாறுபாடை வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிமுக தேர்தல் அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ரூ. 2000 பணம் இது போல நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு வீடியோவாவே நம்ம பேசுவோம். ஏன்னா அது நிறைய அறிக்கை விட்டுருக்காங்க. அதே சமயம் சீமான் அவர்களும் ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்கன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதையுமே நம்ம ஒரு சில வீடியோவை கம்பேரிசன் பண்ணி பார்த்து பேசி வீடியோ போடுவோம். ஸோ அடுத்து என்னன்னு தாவேக்காவை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ தாவேக்கால வந்து நிறைய பேச்சு பொருள் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் நிற்க வைக்கிறதுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து ஐடி விங்கில் இருந்தேன். அதாவது அதிகபட்சமாக காசு கேட்டனால எனக்கு பொறுப்பு வேணாம்னு சொல்லி நான் விலகிட்டேன். என்னோட மனைவி ஷர்மிளா பாலாஜி அவங்கள வந்து பேமெண்ட் கேட்குறாங்க எங்ககிட்ட இருந்து. அதனால் எங்களால் கொடுக்க முடியல. நாங்கள் எதுக்காக இவ்வளோ கட்சிக்காக உழைச்சிருக்கோம். பழையசுலேருந்து உழைச்சிருக்கோம். பட் இவங்க அமௌண்ட் கேட்கும் போது புதுசாக வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்க பொறுப்பாளர் பதவி வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு பொறுப்பில். ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிருக்கோம். நாங்கள் இதுக்காக தாவேக விஜய் வந்து சொல்லியிருந்தார்ல, நம்ம கட்சி தொண்டர்களுக்கு தான் நம்ம பதவியை கொடுப்போம். யார் நல்லது பண்ணியிருக்காங்களோ இத்தனை ஆண்டு காலமா ஒரு ஒரு தொகுதிக்கும் அவங்கவுங்க ஒரு உறுப்பினரோ சரி, இல்ல தாவேக தொண்டர்களும் சரி, ரசிகர் கூட்டமாவும் சரி, அவங்க நல்லது பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் நாங்க தேர்ந்தெடுத்து சீட்டு கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாக்கு ஆப்போசிட்டா ஒரு சில விஷயம் நடந்துட்டு இருக்கு. அமௌண்ட் பே பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அமௌண்ட் குடுத்தா தான் நாங்க வந்து உங்களுக்கு வேட்பாளர் தொகுதியை குடுப்போம், பதவியை குடுப்போம்
அப்படி இல்லைன்னா நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்றத ஒரு கருத்து பேசிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது இன்னும் போக போக தெரியும். நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம பேசுவோம். பட் இதுல ஒரு சில விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ ஒரு சில நியூஸ் சேனல்ல போட்டிருக்காங்க. தாவேகா தொண்டரே ஒரு ரிவ்யூ கொடுத்ததா ஒரு நியூஸ் சேனல்ல போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுமே நான் ப்ளே பண்றேன். பட் அதுல எங்களுக்கு அந்த பதவி தரோன்னு சொல்லி பொருளாவும் காசாவும் வாங்கியிருக்காங்க எங்க கிட்ட இருந்து. ஐபோன் என்னன்னா, இப்போ அவர் வந்து ஐடி விங்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஆனா எங்களுக்கு வந்து இதுக்கு நாங்க வேட்பாளரா நிக்கணும்னா எனக்கு இவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றத ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. பட் இதுல இருந்து வேற விஷயம் என்னன்னா, அவங்க பொருளாவும் எங்ககிட்ட வாங்கியிருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஐபோனு, அப்புறம் அந்த பிரிண்டரு, சோஃபா இந்த மாதிரி நிறைய பொருள் எங்ககிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. ஒரு 2 லேக்ஸ் அமௌண்ட்டுமே எங்ககிட்ட இருந்து நாங்க கொடுத்தோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். மதுரை மாநாட்டுல நாங்க 2 லேக்ஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ இது போல நிறைய பேசியிருந்தாங்க. பட் இது உண்மையான்றதை நம்ம போக போக பார்ப்போம். இதுக்கு ஒரு தாவேகா விஜய் வந்து ஒரு என்ன பண்ணுவாருன்றது என்னுடைய கேள்வியா இருக்கு. பட்